நேரத்துல கால் பண்றது? ஆதி ஆதி எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றான்? சரி ஆதி, நான் பாத்துக்கிறேன். ஆனா நான் சொன்னதையும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பா, அதை பத்தி இப்ப பேச வேண்டாம்ப்பா. நீங்க சித்திக்கிட்டு இருந்த அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகேப்பா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆதி, மாமா, என்ன மாமா தூங்கலையா? எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? இல்ல, சும்மாதான். என்ன உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மாதான் வந்து நின்னு. நீ போய் படு. என்னன்னு சொல்லுங்க மாமா. அட, ஒண்ணும் இல்ல. சரி, நீ வா. ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்குல்ல? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்லா தானே இருக்கான். அப்புறம் ஏன் கணேசன் ஆன்லைன் கிளாஸும் சரியா அட்டன் பண்றதும் இல்ல? நாங்க கொடுக்கற ஹோம் ஒர்க்கையும் சரியா செஞ்சு குரூப்ல சப்மிட் பண்றது இல்ல? பையனுக்கு போன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? சார், என்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்னு சொன்னாங்களோ அன்னைக்கே அவனுக்கு தனியா ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். போன் மட்டும் வாங்கி கொடுத்தா பத்தாது சார். அவன் கிளாஸ் சரியா அட்டன் பண்றானா, ஹோம் ஒர்க் எல்லாம் சரியா செய்யறானான்னு கவனிக்கணும். சரிங்க சார், என்னன்னு நான் கவனிக்கிறேன். உங்க அக்காவோ இல்ல நானோ உன்னை காலத்துக்கும் காப்பாத்த முடியாது. படிப்பு தான் உன்னை காப்பாத்தும், அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. ஏண்டா, நான் எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ போன்ல இருக்கிற போட்டோவையே பாத்துக்கிட்டு இருக்க. முதல்ல போட்டோ குடுறா. குடுறான்னு சொல்றல. சொல்றல. பார்வதியோட பிரிவை தாங்கிக்க முடியல. கணேசா, அக்கா மேல இருக்கிற பாசத்துல உன் படிப்புக்கு எடுத்துக்காத. ஏற்கனவே கொரோனாவால ஸ்கூல்லாம் எப்ப திறப்பாங்க, பிள்ளைங்க படிப்பு என்ன ஆக போகுதுன்னு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. அதனால நீ கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணாத. சரிங்கய்யா. போய் படி, போ. சுந்தரம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் வந்தேன். சொல்லுங்கய்யா. நேத்து நைட் ஆதி எனக்கு கால் பண்ணியிருந்தான். ஓகே, அகிலா கிட்ட பேசுறதுக்கு சரியான ஆளு ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யா அகிலா செலக்ட் பண்ண மருமக. அதனால அகிலா ஐஸ்வர்யா கிட்ட அன்பா இருப்பா. அது மட்டும் இல்ல, ஐஸ்வர்யா தான் வனஜாவுக்கு சரியான பதிலடி கொடுப்பா. அதனால ஹைதராபாத்ல இருக்கிற ஐஸ்வர்யா கிட்ட நான் பேசுறேன். ஐஸ்வர்யாவை சீக்கிரமா கிளம்பி வர சொல்றேன். நான் வர சுந்தரம். சரிங்க. போய் படு, நான் வரேன். சரி, கொஞ்ச நேரம் நீங்க சொல்லிட்டு ரொம்ப நேரம் கண் முழிச்சு உட்கார்ந்திருக்க கூடாது. சீக்கிரமா நீங்க வரணும், சரியா? வரேன்.
இதையா மாமா படிக்கிறாரு? ஒன்னும் புரியலையே. ஐயோ, ஃபுல்லா இங்கிலீஷா இருக்கு. நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, எதையாவது எழுதி தொலைப்போம். பேஜையும் இதுல காப்பி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, டாபிக்கே முடிஞ்சிரும். சோ நீ உட்காந்து எழுதி முடிச்சிடு. உனக்காக நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ வேற டயர்டா இருப்பல்ல, சரியா? சரி. அப்படி போட்டனா? ஓய், கீழே வை. வை. ஏய், கீழே வை. இங்க வா. வர முடியாது. இங்க வா. வா. கிட்ட வா. பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்கு, அதான். பாத்திரம் தேய், துணி கூட தோயி, இல்லன்னா மாடியில ஒரு செடி வச்சிருக்க செம்பருத்தி, அதுல தண்ணிய கூட ஊத்து. அட தண்ணி வரலன்னா மோட்டர் போடணும், என்ன வந்து கேட்கணும் நான் சொல்லிருக்கேன்ல. இந்த ஹவுஸோட ஓனர் நான், இந்த வீட்டோட பத்திரம் என் பேர்ல இருக்கு. இப்படி 2 ஐட்டத்தை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்க, என்ன கேட்காம இருந்தா என் பேச்சுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ, உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னா இல்ல சார். உங்க மேல எப்பவுமே எனக்கு மரியாதை இருக்கு. அப்படி மரியாதை குடுக்கறவளா இருந்தா நேர என்கிட்ட வந்து, ஐயா சாமி இந்த மோட்டரை கொஞ்சம் போட்டு விடுங்கன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நீயா வந்து மோட்டர் போட்டா என்ன அர்த்தம்? என்ன இந்த ஆளு இப்படி டென்ஷன் ஆகுறாரு? இவர் ஏதாவது பண்ணி அமக்கலப்படுத்தணும். ஈரக்கையோட வந்து அந்த சுவிட்ச்ல கை வச்சான்னு வையி, ஷாக் அடிச்சு நீ மவுத் ஆயிட்டா கொலை கேஸ்ல என்ன உள்ள போட்டுருவாங்கம்மா. அதுக்குதாம்மா சொன்னேன். இந்த பாரு, அந்த மோட்டர் ஒன்னது உன் கை, நீ அது மேல கை வை, இல்ல பைப் லைன் இருக்குல்ல அதுக்குள்ள கூட கைய விடு, எப்படி வேணா பண்ணு. ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேம்மா, இனிமே பேசுறதா இருந்தா தமிழ்லயே பேசு, அப்பதான் கொஞ்சம் ஏறும். வரட்டா? நல்லா அம்மாவாசையில பிறந்திருக்கு போல இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது பார்வதி, சூப்பரா இங்கிலீஷ் பேசுற. இனிமே இந்த ஆள் வந்து ஏதாவது ஓவரா பேசினா இப்படியே மெயின்டைன் பண்ணு. பார்வதி, பார்வதி, இது குருவுக்கு கொடுக்கிற மரியாதைமா. நீ தப்பா நினைக்கலனா இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சலாமா? இல்ல இன்னைக்கு வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு பார்வதி, இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிடலாம். இல்ல, என்னோட ராசிக்கு இன்னைக்கு கரி நாள், இன்னைக்கு வேண்டாம். அப்ப நாளைக்கு வச்சுக்கலாம். பசங்களா, இன்னைக்கு டியூஷன் கிடையாது, உங்களுக்கு லீவு. நாளையில இருந்து பாடம் ஆரம்பிப்பாங்க. இங்கிலீஷ் டீச்சருக்கு டாடா சொல்லிட்டு கிளம்புங்க. டாடா டாடா டாடா. போங்க போங்க. அப்ப நானும் கிளம்புறேன். சரிங்க சார். அம்மாடி, டாட்டானா இங்கிலீஷ் தானே? இல்ல கேட்டேன், வரேன். ஐயே, ஒரு வழியா தப்பிச்சோண்டா சாமி. என்ன பண்ணுவ? நான் ஒண்ணு மாட்டிக்க மாட்டேன். இங்கிலீஷ் நல்லா கத்துக்கிட்டு அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். எப்படி? அத நீங்க இருக்கீங்களே மாமா. சுட்டு போட்டாலும் எனக்கு இங்கிலீஷ் வராது. அப்படிப்பட்டனா 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு கத்து கொடுத்த இங்கிலீஷ் அர்த்தம் என்னன்னு கூட தெரியாம நீங்க பேசினத நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்ப பேசிருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தானே மாமா. உங்க உதட அசைவு மட்டும் போதும், நீங்க சொல்லி கொடுக்கறத அப்படியே மனசுல பதிச்சுப்பேன். நீங்க சொல்லி கொடுக்கறத நான் சீக்கிரமாவே கத்துப்பேன் மாமா. உங்ககிட்ட கத்துக்கிட்டத நான் பசங்களுக்கு கத்து கொடுப்பேன். சிரிச்சிட்டே இரு. டி ஃபார் டார்லிங். டார்லிங்னா என் அன்பே. டார்லிங் எனக்கு பிடிச்சிருக்கு. A for புரிஞ்சிருச்சா? ஓகே.
அடுத்து போயிடலாம். K4. நீ ரொம்ப யோசிக்கிற போ. இல்ல மாமா இல்ல நான் சொல்றேன். K4. ஓகே, இப்போ அடுத்து போயிடலாம். K4. மாமா போதும் அடுத்தது போலாம் வாங்க. சரி சரி ஓகே. என்ன சொல்ல வந்தனே மறந்துருச்சேன். அடுத்து K4. இரு வந்துட்டேன். சரி, இப்போ உடம்புக்கு முடியலன்னா படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. இங்க எதுக்கு இப்ப சுத்திட்டு இருக்க? இல்லக்கா, படுத்தா தூக்கமே வரல. உங்களுக்கு டிஃபன் கொடுத்தாங்களா, நீங்க சாப்பிட்டீங்களா, டானிக் குடிச்சிங்களா இல்ல மறந்துட்டீங்களா, இதையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதான் வந்தேன். அம்மா, நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களாக்கா? இல்ல, நான் பால் இப்பதான் குடிச்சேன், அது போதும் எனக்கு. வெறும் பால் மட்டும் எப்படிக்கா போதும்? வேற ஏதாவது டிஃபன் சாப்பிடலாம்ல? எனக்கு போதும் வனஜா, நீ போய் படு போ. அது இருக்கட்டும்க்கா. நீங்க டானிக் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல, இனிமேதான். நினைச்சேன்க்கா நீங்க இப்படி மறந்துடுவீங்கன்னு. மாமா இது நிஜம் இல்ல. நீங்க போகும்போது எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போனீங்களா? போங்க மாமா. இப்ப பாருங்க, நீங்க எல்லாமையே இருக்கிற மாதிரி தோணுது. போங்க மாமா, நான் கோவமா இருக்கேன். அது எப்படி ஒன்று அப்படியே விட்டு போவேன்? நானு வா. மாமா ஃபைல். ம்? பார்வதியோட போட்டோவை கொண்டு வந்து ஹால்ல மாட்டி வச்சு அகிலா ஆண்டிய டென்ஷன் பண்ணது யாரு? நீங்க தானே? அடடா, எல்லா விஷயமும் இவளுக்கு அப்டேட் ஆயிருக்கு. எல்லாம் அந்த ஜேம்ஸ் பாண்ட் வேலையா தான் இருக்கும். இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளியே நீங்க தான். அதெல்லாம் இருக்கட்டும். நீ எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு இங்க நடந்ததெல்லாம் லைவ்ல பார்த்த மாதிரி அப்படியே சொல்றியே. உனக்கு இங்க இருந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண அந்த டெலிகம்யூனிகேஷன் யாருமா? COVID-19னால நானும் அருணும் ஹைதராபாத்ல லாக் ஆனாலும் எங்க மனசு பூரா இங்க தான் இருந்துச்சு. டெய்லி அங்கிள் கிட்ட என்ன நடக்குது நாங்க போன்ல விசாரிச்சுட்டு தான் இருந்தோம். தெரியும். உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும்? யாரு உனக்கு இதெல்லாம் அப்டேட் பண்ணிருப்பாங்கன்னு எல்லாமே எனக்கு வந்ததும் வராததுமா வனஜா கிட்ட என்ன ப்ராப்ளம்? ஆண்டி, அது ஒண்ணும். ஐஸ்வர்யா,
தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. நீ டிராவல் பண்ணி டயர்டா இருப்ப. போ, ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடு. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். நைட் உன்கிட்ட பேசுறேன். ஓகே ஆண்டி. நீ ஹைதராபாத்ல இருந்தியே, அப்போ இந்த வீட்ல எல்லாமே தலைகீழ மாறி போச்சுமா. இப்ப இந்த வீட்ல ஏன் ஆட்சிதான். அக்கா ஏன் கட்சி. நான் சொல்றத மட்டும்தான் அக்கா கேட்பாங்க. நான் என்ன சொல்றனோ அத மட்டும்தான் அக்கா செய்வாங்க. புரிஞ்சுதா? இப்ப அக்காவோட நிழலா இருக்கிறனா கூடிய சீக்கிரமே அகிலாண்டேஸ்வரியா மாறத்தான் போறேன். என் உசுர வாங்கி தொலைக்குது. எனக்கு இந்த காருக்கும் அப்படி ஒரு ராசி. ஐயோ, மெக்கானிக்கு போன் பண்ணா கூட அவன் நம்மள மதிச்சு வரமாட்டானே. அடியே, நான் சொல்றத கேளு. இந்த ஒரு தடவை ஸ்டார்ட் ஆயிருமா? ஸ்டார்ட் ஆயிரு. சார், கார்ல போனேன்னு வச்சுக்க, எனக்கு அது பெருமை தானே. ஓகே சார். ஆனா இந்த கார் ஓட்டுற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. என்ன தம்பி அப்படி சொல்லிட்ட? இந்த காரை எவ்வளவு பேர் ஆசைப்பட்டு விலைக்கு கேட்டாங்க தெரியுமா? இந்த காரையா சார்? ஆமா. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் சார். ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நாங்க போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் சார். போயிட்டு வாங்க. உன்னால எனக்கு எவ்வளவு அவமானம் பாத்தியா? என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? அடியே, இந்த கோபத்தெல்லாம் இங்க காட்டாத. ஆப்பு வந்து வச்சுக்க. உரைக்கிறத பாரு. அப்ப கூட அக்கா வீடு இருக்கிற இடத்த பத்தி எதுவுமே சொல்லல. பார்வதி இவ்வளவு அழுத்தக்காரியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. அவளுக்கு கஷ்டப்படுறது ஒண்ணும் புதுசு இல்ல. ஆனா அவளால பெரிய தம்பியும் சேர்ந்துல கஷ்டப்படுறாரு. என் பேச்ச கேட்காம பெரிய தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா கிட்ட என்ன பத்தி கெட்ட பேர் வாங்கி கொடுத்ததும் இல்லாம இப்ப வீட்டை விட்டு போய் அம்மாவோட முகத்திலேயே என்ன முழிக்க விடாம பண்ணிட்டா. வீட்டை விட்டு போகணுங்கிற முடிவை கண்டிப்பா பார்வதி எடுத்திருக்க மாட்டா. ஆதியோட முடிவுக்கு கட்டுப்படுறத விட பார்வதிக்கு வேற வழி இருந்திருக்காது. சுந்தா வந்தீங்க? இப்பதான் வந்த. வந்தது நீ ஊர்ல இருந்து வந்ததா சொன்னாங்க. உன் ரூமுக்கு போய் பார்த்த, அங்க நீ இல்ல. இங்கதான் வந்திருப்பேன்னு நினைச்சேன். நான் நினைச்சது சரியா போச்சு. எப்படி இருக்கமா ஐஸ்வர்யா? நல்லா இருக்கேன் அங்கிள். அருண் வரலையா? ஹைதராபாத்க்கு போன வேலை இன்னும் பினிஷ் ஆகல அங்கிள். அதனால அருணால உடனே கிளம்பி வர முடியல. நான் மட்டும்தான் வந்தேன். நீ வந்தது எனக்கு நல்லதா போச்சு. ஆமா ஐஸ்வர்யா, அகிலாவை பாத்தியா? ஆதி பார்வதி பத்தி ஏதாவது பேசினாலா? இல்ல நீ ஏதாவது அகிலா கிட்ட கேட்டியா? இல்ல அங்கிள். ஆண்டி ஆதி பார்வதி பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல. நானும் அவங்க கிட்ட எதுவும் கேட்கல. அவனை அதட்டாதீங்க. கணேஷா, நீ கவலைப்படாம இரு. உங்க அக்காவை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அங்கிள், நம்ம போலாம். வர சுந்தரம். சரி வர சுந்தரம். சரிம்மா. நடிக்காதீங்க மாமா. ஆமா, இந்த பட்டனை நீ எதுவும் பிச்சியா குட்டி? இல்லையே. ஏன்? இல்ல, நேத்து நைட்டு பட்டன் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நீ எதுவும் தெரியாம பிச்சிட்டியான்னு கேட்டேன். ஓ,
என்ன சந்தேகப்படுறீங்களா? போங்க, நான் தைக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீ கிட்ட வா. இதுக்கு போய் கோச்சிக்கலாமா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னோட எல்லா ஷர்ட்ஸ்லயும் பட்டனை பிச்சுடு. நான் டெய்லி நீ இப்படி தைச்சதுக்கு அப்புறம் வெளியே போறேன். சரியா? கேள் மணி. எடுத்துடலாமா? அம்மா தெரியாம. பரவாயில்ல பட்டம்மா, க்ளீன் பண்ணிட்டா போச்சு. சரிங்கம்மா. பட்டமா, என்ன இது? வயசாச்சு தவிர உனக்கு அறிவே இல்லையா? எதுக்கு நின்னு முறைச்சுக்கிட்டு இருக்க? அதான் சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, பொறுமையா பார்த்து எடுத்து வை. உன்கிட்ட மரியாதையா பேச சொன்னாங்கல்ல மேடம், கொஞ்சம் பார்த்து பொறுமையா உடைக்காம எடுத்து வைங்க. ஆளும் மண்டையும் பாரு. ஓ, திடீர் லேடி ஜேம்ஸ் பாண்ட். நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் நிக்கிறாளா? பார்த்தா பாரு. பண்ணலாம். நான் வேணா கட்டி விட்டுமா? மாமா. சரி போ, கட்டிட்டு வா. ஆனா ஒண்ணு, இதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே அப்படிலாம் போக விட மாட்டேன். நமக்குள்ள எதுவா இருந்தாலும் இங்கதான். புரியுதா? போ. நானு போ. விசுவாசமா இருப்பாங்களே, நீ கோயிலுக்குள்ள வந்த உடனே எனக்கு தகவல் வந்துடுச்சு. சரி, சாமி எல்லாம் கும்பிட்டு வரட்டுமே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இவ்ளோ கஷ்டப்பட்டு உன்னை பார்க்க வந்தது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான். என்னடி முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ற? என்னன்னு கேட்க மாட்டியா? ஓ சரி விடு, கேக்குற மூட்ல நீ இல்லனாலும் சொல்ற மூட்ல நான் இருக்கேனே. அது ஒண்ணும் இல்ல, இத்தனை வருஷமும் அந்த குடும்பத்துல செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருந்த எனக்கு இப்ப மொத்த அதிகாரமும் என் கையில வரப்போகுது. அது மட்டும் என்னைக்குமே நடக்காது. ஐஸ்வர்யா, உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு குட்டி கதை தான் ஞாபகம் வருது. சொல்றேன், கேக்குறீங்களா? மண்ணாங்கட்டி, இலை, இது ரெண்டும் இருக்குல்ல, அது ரெண்டும் ஒரு கூட்டணி வச்சுக்கிச்சான். அப்ப ஒரு ஒப்பந்தமும் போட்டுக்கிச்சான். அது என்னன்னா, மழை வரும்போது மண்ணாங்கட்டி கரைஞ்சி போகாம இருக்கிறதுக்கு இலை வந்து மேல மூடி காப்பாத்தணுமா.
அதே மாதிரி காத்தடிக்கும் போது இலை பறந்து போகாம இருக்கிறதுக்கு மண்ணாங்கட்டி இலை மேல ஏறி உட்கார்ந்து இலைய காப்பாத்தணுமா. இதுதான் அந்த ஒப்பந்தமா. ஆனா பாரு பாவம், காத்து மழையும் சேர்ந்து அடிச்சதுன்னா ரெண்டும் பறந்து கரைஞ்சு போகும்னு அதுங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அந்த மண்ணாங்கட்டி இலை மாதிரி தான் இருக்கு உங்க 2 பேரு கூட்டணிய பார்த்தா. சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க அதிகாரம் தூள் பறக்கதான் செய்யும். கரெக்டா சொன்ன பார்வதி. பட்டம்மா கை தவறி ஆண்டி சாப்பிடுற டானிக் பாட்டில கீழே போட்டாங்க. பாட்டில இருந்த டானிக் எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. அத பார்த்துட்டு ஆண்டி கூட அமைதியா தான் இருந்தாங்க. ஆனா வனஜா ஆண்டி டென்ஷன் ஆகி அவங்க வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம அவங்கள வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, அத பார்த்துட்டு இருந்த ஆண்டி டென்ஷன் ஆகி டானிக் என்ன கிடைக்காத பொருளா, வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறேன்னு வனஜா ஆண்டிய திட்டினதுக்கு அப்புறமா தான் அவங்க அமைதியானாங்க. சூழ்நிலையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு வனஜாமா ரொம்ப தான் பண்றாங்க. இத்தனை நாளா வீட்ல யாரும் இல்ல, இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, இதை இப்படியே விடக்கூடாது. அப்படியே நாங்களும் வந்து உன்னை பாத்திருப்போம்ல. மாமா தான் இப்போதைக்கு இருக்கிற இடம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்னால எப்படி சொல்ல முடியும்? உன் நிலைமை எனக்கு புரியுது பார்வதி. வனஜா ஆண்டிக்கு ஒரு முடிவு கட்டுனா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். முதல்ல அத நிறைவேற்ற பாக்குறேன். சரி வா நம்ம போலாம். நீங்க போங்க ஐஸ்வர்யா அம்மா. சரி நான் வரேன். முடிஞ்சது. இந்த மிச்ச விஷத்தை தூக்கி போடக்கூடாது, அப்படியே எடுத்து வச்சுப்போம். திரும்ப அவகிட்ட போய் கேட்க கூடாது. இங்க வச்சு யாராவது பார்த்துட்டா இதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறேன். என்ன இவ கையில டானிக் பாட்டில் இருக்கு? அதுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துட்டாளா? இப்ப எப்படி மாத்தி வைக்கிறது? உடனே வெளியவும் போக கூடாது. பார்த்துக்கலாம். ஐஸ்வர்யா, நீ டானிக் வாங்கிட்டு வந்துட்டியா? வரும்போதும் ஒவ்வொரு ஃபிளேவர்ல வரும் போல இருக்குக்கா. நான் வாங்கும்போது ஒரு புது ஃபிளேவர்ல வந்திருந்தது. இப்ப ஐஸ்வர்யா போய் வாங்கும்போது நீங்க கேட்டீங்களே அந்த பழைய ஃபிளேவர்லயே வந்திருக்கும் போல இருக்கு. நீங்க அந்த ஃபிளேவர் தான் பிடிக்கும்னு சொன்னீங்கல்லக்கா, அப்ப நீங்க அதையே கண்டினியூ பண்ணுங்கக்கா. இந்த ஐஸ்வர்யா டானிக்க மூடி அங்க வச்சுட்டு பத்திரமா வை ஐஸ்வர்யா. பட்டம்மா மறுபடியும் உடைச்சிட போறாங்க. போ. மறைக்கிறா. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஐஸ்வர்யா வாங்கிட்டு வந்து டானிக்க மாத்தி இதை வச்சிடணும். போங்க போங்க, அப்படியே வெளியில போங்க.
போகட்டும் போகட்டும். ஜேம்ஸ் பாண்ட் காத்து வாங்க கார்டனுக்கு போயிருக்காரு. அதுக்குள்ள நம்ம வேலையை நாம முடிச்சிருவோம். ஐயோ, இந்நேரத்துல யாரு? யாரு? ஐயோ, டானிக் பாட்டில் வேற கையில இருக்கே. யாரு? சரிம்மா, நீ போய் தூங்க. ஆமா, போய் தூங்குடி முதல்ல. எப்போ அம்மா போனீங்களா இல்லையா? இவர் எங்க? அம்மா அம்மா அப்பா, ஐயோ, மறுபடியும் வந்துட போறாங்க. அம்மா ஆண்டவா, மறுபடியும் அந்த ஹோட்டல்காரி வந்துட போறா. அவளால வந்ததுதான் எல்லாம். ஐயோ, என் கால் நடக்க முடியலையே. அம்மா, இது ஏறும் தானே? அப்பா, ஐயோ, அம்மா, இல்லையே. எப்பா, மறந்து வச்சுட்டாங்க போல இருக்கு. அம்மா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் தேவையானி மாதிரி வலம் வந்த என்ன வின்னர் பட வடிவேலு மாதிரி ஆக்கிட்டாங்களே. படுபாவிங்க படுபாவிங்க. எல்லாம் அந்த ஹோட்டல்காரியால வந்தது. என் நேரத்துக்கு தூங்காம வெளியில வந்து என்ன உருட்டி விட்டா. அம்மா, அப்பா, வச்சாச்சு. எனக்கு உண்டான காயம் அது 4 நாள்ல ஆறிடும். ஆனா அந்த விஷட்டானிக்கு குடிக்கிற அகிலா நிரந்தரமா தூங்கலனாலும் ஒரேடியா படுக்கையிலே கிடப்பா. அத நினைக்கும் போது மனசுக்கு இதமா இருக்கு. அம்மா வலிக்குது. ஏண்டி, அத்தா எல்லாம் முடிஞ்சதுல அப்புறம் இதுக்கடி படுக்காம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? பட்டு திருந்த மாட்டியா? படுத்து தூங்கு. தூங்குற எங்க அவ்வளவு தூரம் நடந்து போக முடியாது. அம்மா, அப்படியே படுத்துற வேண்டியதா. அப்புறம் எங்க இருக்கும்? இந்த பக்கம் சந்துல தான் ஒரு கோயில் இருக்கு. அந்த பக்கம் சந்துல கோயில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த பக்கம் தான் வந்தோம். எப்படி இந்த வழியா தான் வந்தாகணும். பார்வதி, இன்னைக்கு நான் உன்னை கண்டிப்பா கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையும் காணுமே. ஜிலோனுக்கு இந்த ஏரியாவே. எப்படியும் தம்பி கணேசனுக்கு வர வாக்கு கொடுத்துட்டோம். இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். ஐயோ, நிமிர முடியலையே. இப்ப என்ன பண்றது? போய் குளிப்போம். சூடா கொஞ்சம் தண்ணி ஊத்துனா எல்லா ஜாயிண்ட்டும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதான் வழி. அனஜா, துள்ளி குதிச்சு மான் மாதிரி ஓடுவியே, உனக்கு அந்த நிலைமை வரணும். வந்துருச்சே. ஐயோ, இந்த பாத்ரூம் வேற இவ்ளோ தூரத்துல இருக்கே.
பாத்ரூம் போறதுக்கே நான் ஆட்டோல தான் போகணும் போல இருக்கு. அப்பா அம்மா. அடிக்கிற வெயில முட்டு சந்தம் தினம் முக்காடு போடும் போது ஐயோ பாவம். நம்ம முட்டு சொந்தம் நினைச்சோம், அதுக்குள்ள இருந்து அந்த பொண்ணு வந்தது, திரும்பவும் அப்படியே போகுது. என்ன பார்த்தவனே திரும்பின மாதிரி தெரிஞ்சுதே. ஒருவேளை நம்ம பார்வை தங்கச்சியா இருக்குமோ? சா இருக்காது இருக்காது. ஐயோ, ஒருவேளை பார்வை தங்கச்சியா இருந்தா? ஆஹா, நம்ம தங்கச்சி பார்வதி நட மாதிரியே இருக்கு. ஒருவேளை பார்வை தங்கச்சியா இருக்குமோ? வேற யாரும் அந்த பெரிய பஞ்சாயத்து ஆயிடுமே. அடி வாங்கினா பரவாயில்ல, செக் பண்ண கூடாது. எதுக்கும் ஃபாலோ பண்ணி போய் பார்த்துருவோம். பார்வதி நிக்கிறாளே. பார்வதி, லாரிக்காரன போலீஸ்காரன் நிப்பாட்டின மாதிரி எப்படி நிக்க வச்சான் பாத்தியா? ஒருவேளை கணேச வந்திருப்பானா? அப்படி வா வழிக்கு. கணேசன் இல்ல, இந்த வடிவேல் அண்ணன் தான் என்ன நிக்க வைக்க சும்மா போய் சொல்லிருக்காரு. என்ன அந்த பக்கமா திரும்பிக்கிச்சு? ஒருவேளை அழுகுதோ? நமக்கும் ஃபீலிங் இருக்கு, ஆனா வெளியே காட்டிக்க கூடாது. என்ன திரும்பி வந்து பேசணும் பார்த்தா திரும்ப ஓடுது. பார்வதி பார்வதி பாரு. ரொம்ப திட்டாத. நான் இப்ப மாடிப்படி வேற இறங்கணும். அந்த மாடிப்படியில அகிலா மாதிரி நல்லா டக்கு டக்கு டக்குன்னு இறங்கி போலான்னு நினைச்சேன். இப்ப கம்ப ஓடி கூட என்னால நடக்க முடியாது போல இருக்கே. எப்படி நடக்கிறது? அதுக்கு முதல்ல ரூம்ல நடந்து பாப்போம். அம்மா அம்மா, ஐயோ அப்பா, எப்படி நடக்க போறேன்னு தெரியலையே. போதும், ரூமுக்குள்ளேயே நடந்து கால் வலிக்க போகுது. அப்பா, ஐயோ இல்ல, மெதுவா. அப்படியே போ, மெதுவா. எங்கம்மா போனோம்? அண்ணா வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் போகணும். உட்காருமா. பார்வதி, ஐயோ வேகமா ஓடியே பிடிக்க முடியல. தங்கச்சி நடனா ஆட்டோ ஏறி போதே. இப்ப என்ன பண்றது? ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, சீக்கிரம் வாயா, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க பிரதர், வாங்க. ஆட்டோ ஃபாலோ பண்ணியா? வண்டியில பிரேக் இல்லையா? யா மேலே ஏத்துற. கை தட்டினா ஆட்டோ வரும் சூப்பர் ஸ்டார் சொல்றாரு. காட்டு கத்து கத்துனா காது கேட்கலையா அவருக்கு? பாரு, யோ நேரா பாக்க சொன்னது. நீ ரோட் பார்த்து வண்டி ஓட்டியா? போயா. ஓகே சார். பாரு பாரு சொல்றத கேளுமா. எது வரதெல்லாம் தீத்து வைக்கறமா? அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. சரி பாரு, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அண்ணா தீத்து வைக்கறமா? ஐயோ நில்லுமா பாரு. ஐயோ அண்ணா, அந்த லெஃப்ட் எடுங்க அங்க இருந்து. சரி. பார்வதி 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 பார்வதி, அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. போறமா. பார்வதி பார்வதி, நான் சொல்றத கேளு. யோ வேகமா போயா. சார், வேகமா போயா, வேகமா போயா. ஐயோ, காஃபி வேணும். நான் வந்ததை கூட திரும்பி பார்க்கல. ஆனா நான் தான் வந்தேன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு காஃபி கேக்குறா பாரு. ஐயோ, இங்க இருந்த மொத்த லேபர் கூட்டமும் எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. கிச்சன்ல யாரையுமே காணுமேக்கா. எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. கிச்சன்ல யாரும் இல்லைன்னா என்ன? உனக்கு காஃபி போட தெரியாது? காஃபி தானே, நான் சூப்பரா காஃபி போடுவேன்க்கா. அப்புறம் என்ன, காஃபி போட்டு எடுத்துட்டு வா. தோ ஒரே நிமிஷத்துல கொண்டு வர. ஐயோ, இந்த காலை வச்சுக்கிட்டு நான் எப்படி நடப்பேன், எப்படி காஃபி போடுவேன்? முருகா, உன்னை பார்ட்னரா சேர்த்ததுக்கு பாத்துக்கிறேன் இரு. என்ன விஷயம்? வாங்க. அது வந்து சார், என்னோட ஊர்க்காரர் ஒருத்தர் என்ன பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே வராரு. ஊர்க்கார ஃபாலோ பண்றானா? எவன் அவன்? நான் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். சார், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா சார்? என்ன? அவரை எப்படியாவது சமாளிச்சு அனுப்பி வச்சிடுறீங்களா? நான் இங்க இருக்கிறது அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். நீ கவலையே படாம உள்ள போ. எவன் வரான்னு நான் பாத்துக்கிறேன். நீ போமா, நான் பாத்துக்கிறேன். போ. எவன் வரான்னு பாத்துடலாம். வர்றவனை பூச்சி மருந்து அடிச்சே கொண்டுடலாம். வரான், ஒரு கை பாப்போம்.
போன்ல கிராக் ஆயிருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அப்ப அவர் சொன்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா தானே சரியாகும். இல்லக்கா, சின்னதா ஏதாவது கிராக் தான் இருக்கும். அதுக்கு அந்த டாக்டர் ஆபரேஷன் பயமுறுத்துறாரு. சாதாரண மருந்து மாத்திரையிலேயே 1 வாரம் 10 நாள் ரெஸ்ட் எடுத்தா தானா சரியாயிடும்க்கா. ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ ஆபரேஷனுக்கு பயந்துக்கிட்டலாம் அப்படி சொல்லாத. அப்புறம் நீ தான் அவஸ்தைப்படணும். டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ஆபரேஷனை பண்ணிக்கோ. நீங்க வேற ஏக்கா பயமுறுத்துறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், மருந்து மாத்திரையிலே சரியாயிடும். நீ எல்லாம் பட்டாதான் தெரியும். என்னமோ பண்ணு. ஆண்டி என்னங்க பேசாம குடிங்க. வேணாம். நல்லா தானே இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்பா, நான் போய் கொஞ்சம் படுத்துக்கிற, மயக்கமா இருக்கு. கொஞ்சம் வழி விடு. நான் வரவா? வேணாம், நீ வந்த வரைக்கும் போதும். எம்மா, ஒரு டானிக்க சாப்பிடுறதுக்கு சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறா. ஆனா வாய் மட்டும் நல்லா பேசுவா. நல்லா குடிக்கிறாளே, அவளுக்கு ஒண்ணும் ஆகலையே. நல்ல கல்லு மாதிரி தானே உட்கார்ந்துருக்கா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி? அது நான் ரொம்ப வீக் பாடியா, பிஞ்சு உடம்பு. பத்தாதுக்கு படியில வேற உருட்டி விளையாடினாங்க. இப்ப விஷம் வேறையா? எதுக்கு சந்தேகம்? நல்ல நிலைமையில இருக்கும் போதே விஷத்தை கொடுத்து வைக்கிட்டே கேட்டுடலாம். எப்பா, என்ன இது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, போச்சா? இல்ல, தெரியுது. விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டா உங்க நிலைமை என்ன? உங்களுக்குன்னு யார் இருக்காங்க? நீங்க எங்க போவீங்க? உங்க புருஷன் பிள்ளைங்களை பாக்கிறதுக்கு ஃபாரின் போகணும்னா கூட உங்களுக்கு அகிலாண்டேஸ்வரியோட தயவு வேணும். இதுதான் உங்களுடைய நிலைமை. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே அடைக்கலம் அது நான் தான். அதனால நான் சொன்ன வேலைய சொதப்பிடாம கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யுங்க. ஜானு, ஒரு டம்ளர் தண்ணி குடுமா. போட்டோல பார்த்த அந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆனா எங்க பார்த்தேன்னு சரியா ஞாபகம் இல்ல. என்னாச்சு இவளுக்கு? தண்ணி கேட்டா காதலே வாங்காத மாதிரி உட்கார்ந்துருக்கா. பகல்லே கனவு காண ஆரம்பிச்சிட்டாளா? ஜானகி, நீங்க வந்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். ஆனா எங்க பார்த்தேன்னு தான் சரியா நினைவுக்கு வர மாட்டேங்குது. போட்டோல இருக்குது யாருன்னு அந்த பார்வதி கிட்ட கேட்டா அவ சொல்லிட்டு போறா. நான் கேட்காம சும்மா இருந்திருப்பேனா? போட்டோல இருக்கிறவங்கள பத்தி நான் பார்வதி கிட்ட கேட்டேன். ஆனா பார்வதி நான் ஏதோ கேட்க கூடாத கேள்வியை கேட்ட மாதிரி அவ அப்படியே பதட்டமாயிட்டா. ஏன்? அவங்க 2 பேரும் எங்க தெய்வம்னு ஒத்த வார்த்தை சொல்லி என் வாயை அடைச்சிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ அதையே யோசனை பண்ணிட்டு இருக்க? அது இல்லைங்க, அந்த அம்மாவை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன். டிவிலயா, பேப்பர்லயா, நேர்லயோ எங்கேயோ பார்த்திருக்கேங்க. ஆனா எனக்கு ஞாபகம் தான் வரமாட்டேங்குது. அந்த பார்வதிய விசாரிச்சா அவ நேரடியா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு என்னமோ அந்த பார்வதி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறான்னு தோணுதுங்க. அந்த உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்க? அந்த போட்டோல இருக்கிறவங்க ஆதி, பார்வதி இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தரோட அம்மா அப்பாவா இருக்கும். அந்த போட்டோல இருக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி தான் தோணுது. அதுவும் இல்லாம சென்னையை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். எனக்கு என்னமோ அந்த ஆதியோட நடவோட பாவனை எல்லாத்தையும் பார்க்கும்போது சென்னைக்காரனா இல்ல பணக்காரனா இருப்பான் போலதான் அவசியமே கிடையாது. ஆனா ஒண்ணு ஜானு, என்னங்க?
அவங்க 2 பேருக்கு பெரியவங்க சப்போர்ட் இல்லைன்னு நல்லா தெரியுது. அவங்க வயசுல நாம இருக்கும்போது பெரியவங்க சப்போர்ட் இல்லாம நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதே நிலைமை அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனால நம்ம 2 பேரும் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்போம். புரியுதா? சரிங்க. அது சரி, வரும்போது தண்ணி கேட்ட இன்னும் வரல. இதோ கொண்டு வரேங்க. உண்மையானவே ஆதிங்கிறவன் யாரா இருக்கும்? அவன் எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பான்? விசாரிக்கணும். நினைச்சு நீ மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா எல்லாத்தையும் நிறுத்திக்கோ, இல்ல வாழ்நாள் முழுவதும் நீ ஜெயில தான் இருக்க வேண்டியது இருக்கும். ஜெயிலுன்னு சொல்லி என்ன பயமுறுத்த பாக்குறியா? ஏற்கனவே அதையெல்லாம் பார்த்துட்டு வந்தவன் நான். இதுவரைக்கும் நீ போயிட்டு வந்த மாதிரிலாம் இந்த முறை வர முடியாது நந்தினி, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், உன்னுடைய மிரட்டல் எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. உன் காலையை நான் அட்டன் பண்ணிருக்க கூடாது. ச்சே. ஆஹா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கிட்ட வேண்டுனேன். ஆனா ஆஞ்சநேயரே இப்ப நேர்ல வந்து நிக்கிறாரு. ஜெய் ஆஞ்சநேயா. ஆஹா, ஆஞ்சநேயர் நினைச்ச மாத்திரத்துல அவரே வந்து காட்சி கொடுத்து பார்வதியை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வழியே சொல்லிடுவார் போல் இருக்குது. ஜெய் ஆஞ்சநேயா. எக்ஸ்கியூஸ் மீ சாமி, இந்த பக்கம் பாருங்க. இங்க வாங்க சாமிங்களா. அட வாங்க சாமி. சுமாரா ஒரு நாளைக்கு எவ்வளவு கலெக்ஷன் வரும்? அது என்ன சாமி, ஒரு நாளைக்கு 2-3 கிலோ அரிசி ஒரு 150 ரூபா தேரும் சாமி. ஆமா, இதெல்லாம் நீங்க எதுக்கு விசாரிக்கிறீங்க? பயப்படாதீங்க, உங்களுக்கு போட்டியெல்லாம் வரமாட்டேன். சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். பாத்தீங்களா, 2500 ரூபாய். நீங்க ஒரு வாரம் இந்த ஏரியா ஃபுல்லா சுத்தினாலும் இவ்வளவு கலெக்ஷன் ஆகாது. என்ன பிடிங்க. ஆஹா, யோசிக்கிறானுங்க டைவர்ட் பண்ற வடிவேலு. என்ன அப்படி பாக்குறீங்க? வாங்கிக்கங்க சாமி. கொரோனாக்காக 1000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்தது சாமி. அதுக்கப்புறம் நீங்க தான் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க சாமி. பரவாயில்ல, பிடிங்க பிடிங்க. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. இருக்கட்டும். அது சரி, நான் எதுக்காக 1000 ரூபாய் கொடுத்தேன் தெரியுமா? அதே மாதிரி பார்வதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சலான்னு சந்தோஷமா அந்த வீட்டு வாசல்ல போய் நின்னு பிச்சை கட்டண்டா. அப்ப கூட அந்த ஒட்டரை குச்சியோட பொண்டாட்டி வந்துதானே எனக்கு பிச்சையே போட்டாங்க. பார்வதி வெளியே வரவே இல்லை தெரியுமா? எனக்கு என்னமோ பார்வதி அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும்னு சந்தேகமா இருக்குடா. என்ன அந்த வீட்டுக்கு கூட்டு போன, நான் எப்படியாச்சும் உள்ள போய் அக்கா இருக்காங்களான்னு பாக்குறேன். அவசரப்படாதடா கணேசா. அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கிற வரைக்கும் நாம அந்த வீட்டு காம்பவுண்ட் தாண்டி உள்ளே போக முடியாதுடா. எப்படியா இருந்தாலும் உங்க அக்கா மார்க்கெட்டு கோயிலுன்னு வீட்டை விட்டு வெளியே வந்து தானே ஆகணும். அதுக்காகத்தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நாம இங்கேயே வெயிட் பண்ணுவோம், புரியுதா? இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது பார்வதி. அண்ணன் அண்ணன் வாய் நிறைய கூப்பிட்டு அப்புறம் எதுக்குமா என் கண்ணில் படாம ஒதுங்கி போற? அப்படி என் மேல உனக்கு என்ன கோவம்? எனக்கு யார் மேலயும் எந்த கோவமும் இல்லைன்னு. கொஞ்ச நாள் நாங்க இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மாமா சொல்லிருக்காரு. அவரோட வார்த்தையை என்னால மீற முடியாது. தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் ஆன பொண்ணுங்க புருஷனை அனுசரிச்சு நடந்துக்கணும்ன்ற உன்னோட நிலைமை எனக்கு புரியுதுமா. அதனால நீ என்ன சமாதானப்படுத்தணும் அவசியம் இல்ல. ஆனா இதெல்லாம் புரியாத ஒரு சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவனை நீ எப்படி சமாதானப்படுத்த போற? கணேசா, அதுக்கான நேரம் காலம் வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. உன் மனசுல வேற எதுவும் நினைச்சுக்காதடா. அப்போ இப்ப என்ன வீட்டுக்கு கூட்டு போக மாட்டியாக்கா? நாங்க இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மாமா சொல்லிருக்காரு. அதனால்தான் மாமா அவரோட அப்பாவுக்கு கூட அட்ரஸ் சொல்லல. இந்த நிலைமையில நான் எப்படி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா. இந்த நிலைமை கண்டிப்பா ஒரு நாள் மாறும். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நீ வீட்டுக்கு கிளம்பு. அண்ணா, கணேசனை கூட்டிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அண்ணா. நீங்க இவனை கூட்டிட்டு போங்க. தலைவலி மாமா, அதான் வேற ஒண்ணும் இல்ல. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சும்மா சாக்கலாம் சொல்லாத. உனக்கு தலைவலிலாம் இல்லை. என்ன யோசிச்சுட்டு இருந்த?
என்ன மறைக்கிற? என்னன்னு சொல்லு. சொல்ல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. மன்னிப்பா? எதுக்கு மன்னிப்ப? என் தம்பிய பார்த்த. சரி, எங்க பார்த்த? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர வழியில பார்த்த. கணேசனை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாலும் என் மனசு சமாதானம் ஆகல மாமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கணேசனை நேர்ல பார்த்தேன்ல, அதான். எல்லாம் போக போக சரியாயிடும் மாமா. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்ன மாமா? போ. கணேசனை நேர்ல பார்த்தேன்ல, அதான். எல்லாம் போக போக சரியாயிடும் மாமா. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்ன மாமா? போ. எதுக்காதி சிரமம்? அட்ரஸ் மெசேஜ் பண்ண, நாங்க வந்துடுறோம். இல்ல வேண்டாம்ப்பா, நானே வந்து உங்களை கூட்டிட்டு வரேன். நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் நீங்க வந்துருங்க. ஓகே ஆதி, அங்கதானே? கரெக்டா வந்துருவீங்களாப்பா? கரெக்டா வந்துருவா ஆதி, நீ கவலைப்பட வேண்டாம். சரிப்பா, நான் போன் வைக்கிறேன். மத்ததை நேர்ல பேசிக்கலாம். ஓகே ஆதி, குட் நைட். குட் நைட் பா. வீட்டு அட்ரஸ் சொல்லுன்னு கேட்டிருந்தேன். அப்பெல்லாம் அவன் சொல்லவே இல்ல. இப்போ அவனே போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறான். அகிலா, காலையில நான் ஆதி வீட்டுக்கு போகட்டுமா? என்கிட்ட எதுக்கு பெர்மிஷன் கேக்குறீங்க? இத்தனை நாளா என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தீங்களா? சரி, நான் போக கூடாதுன்னு சொல்லுவேன். போகாம இருந்துருவீங்களா? எனக்கு தெரியாம ஏதோ ஒன்னு நடிச்சு போகத்தானே போறீங்க. டேய் கணேசா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்லப்பா, அக்காவை பார்த்தேன். ஆனா அக்கா என்ன வீட்டுக்கு கூப்பிடவே இல்லைன்னு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? நீ தான் அக்கா அக்கான்னு உருகிக்கிட்டு இருக்க. உன் அக்காவுக்கு உன் நினப்பெல்லாம் கிடையாது. சும்மா அக்காவையே நினைச்சுக்கிட்டு இருக்காம போ, தூங்கு போ. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. அக்காவுக்கு எப்பவுமே என் மேல இருக்கிற பாசம் குறையாது. என்ன பார்த்ததுமே அக்கா எப்படி எழுதிச்சு தெரியுமா? சுந்தரம், வாங்கய்யா. என்னங்கய்யா இந்த நேரத்துல வந்திருக்க? ஃபீல் பண்ண வேண்டாம். காலையில ரெடியா இரு. நாம ஆதி பார்வதிய பார்க்க போறோம். என்ன சுந்தரம், நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அகிலாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்படி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லனா நீ அகிலா கிட்ட கேட்டுக்கோ. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கய்யா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்கய்யா. அப்போ காலையில கணேசனை கூட்டிட்டு வந்துரு. நாம கிளம்பலாம். என்ன? நான் அப்பாவை கூட்டு வந்துருங்க ஐயா. சரிடா கணேசா, காலையில வந்துரும். சரிங்க ஐயா. ஃபோன் பண்ணான்னு சொல்லி இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவ அப்படி உன்கிட்ட என்னதான் பேசினா? பணம் ஏதாவது கிட்ட மிரட்டினானா? அவன் பணம் கேட்டிருந்தா நான் கொடுத்து தொலைச்சிருப்பனே. அவன் என்ன மென்டல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். மென்டல் டார்ச்சர் பண்றானா? என்ன சொல்ற நீ? அவ அப்படி என்னதான் சொன்னா? அத முதல்ல சொல்லு. அகிலாண்டேஸ்வரிக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டு இருக்கிற விஷயம்
உங்களுக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம். ஆனா பிளாக்மெயிலருக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்ற நந்தினி? பிளாக்மெயிலருக்கு ஸ்லோ பாய்சன் விஷயம் தெரியுமா? அது எப்படி? அதுதான் எனக்கு எதுவுமே புரியல ஆண்டி. ஆனா ஒண்ணு, அவன் என்ன ரொம்ப க்ளோஸா இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது மேடம். உங்களை பார்த்தா இப்படி எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு யாராலையும் கணிக்கவே முடியாது மேடம். மத்தவங்க கணிக்கிற மாதிரிலாம் நாம இருக்க கூடாது குமார். நம்ம பவரை வச்சு மத்தவங்கள நாம கணிக்கணும். நேரம் வரும்போது நம்ம பவர் மொத்தத்தையும் காட்டணும். சரி, நீ கிளம்பு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க மேடம், நான் வரேன். எனக்கு பரம்பரை இல்லைன்னு சொன்னல, நான் பரம்பரையில இருக்கிறவ இல்லடி, பரம்பரைய உருவாக்குறவ. உன்னை நான் பக்கத்துல வச்சிருக்கேன். ஆனா நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை கிடையாதுண்ணா. இனிமே என் புருஷனுக்கு எதிரா இப்படி எல்லாம் தூண்டி விடணும்னு நினைச்ச, பேசுறதுக்கு உனக்கு வாய் இருக்காது. திமிரு பிடிச்சவ. என்னாச்சு இவருக்கு? பார்வதி, சீக்கிரமா எடுத்துட்டு வா. அந்த எடுத்துட்டு வரேன் மாமா. என்ன இன்னைக்கு இவ்ளோ அவசரப்படுறாரு? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வா. இதோ வரேன் மாமா. அக்கா, கணேசா, எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நேத்து நீ என்ன வீட்டுக்கு கூப்பிடல, ஆனா மாமா எங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டாரு. என்ன பார்த்துட்டு இருக்க? வீட்டுக்கு வந்தவங்களை கவனி. எனக்கு காஃபி வேண்டாம், அப்பாவுக்கும் மாமாவுக்கும் கொடு. ஓ, இந்த காஃபியை யாருக்கு முதல்ல கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? மாமாக்கு முதல்ல கொடு. ஓ மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பார்வதி. நடந்தது எதையும் நீ மனசுல வச்சுக்காதம்மா. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா நானும் அப்படிதான்ப்பா நடந்துட்டு இருந்திருப்பேன். உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறமா உன் கையால காஃபி சாப்பிட்றமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. ஆதி, வீட்டை ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணிருக்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் பா. ஆமா மாமா, எனக்கும் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் டா. என்ன மாமா, நீங்க மட்டும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்களே? உங்களுக்கு வீடு பிடிக்கலையா? பிடிச்சிருக்குது, இருந்தாலும் அந்த வீட்டுல அது அம்மா வீடு, இது உங்க மாப்பிள்ளை வீடு. சந்தோஷன்றது நம்ம வாழ்ற வாழ்க்கையில தானே இருக்கு, இருக்கிற வீட்டுல இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் உன் கையால காஃபி குடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருமகளே.
என்ன மருமகளே, வெறும் காஃபி மட்டும் தானா? டிஃபன்லாம் எதுவும் இல்லையா? டிஃபன் மட்டும் தானா? எனக்கு லஞ்சும் வேணும். கண்டிப்பாடா கணேசா, எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். அக்கா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேக்கா. வாடா. அக்கா வெஜ் ஏதாவது பண்ற போற. இந்தாங்க ஆண்டி. எங்க டானிக் குடிக்க மறந்துருவாளோன்னு ஓடி வந்தேன். பரவாயில்ல, ஹோட்டல்காரி கரெக்டா செஞ்சுட்டா. பரவாயில்லையா ஐஸ்வர்யா, மறக்காம அக்காக்கு டானிக் கொடுத்துட்டு. என்னாச்சு ஆண்டி? நேத்து சாப்பிட்ட டேஸ்ட் வேறையாச்சே. இன்னைக்கு ஃப்ளேவர் கூட. வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க. விருந்தாளிங்க வந்திருக்காங்களா? வாடகைக்கு வரும்போது யாரும் வரமாட்டாங்கன்னு பிராமிஸ்லாம் பண்ணாங்க. இப்ப வந்திருக்காங்களா? ஆமா, எத்தனை பேர் வந்திருக்காங்க? உங்க வயசுல 2 ஆம்பளைங்களும் கூடவே ஒரு சின்ன பையனும் வந்திருக்காங்கங்க. ஆமா, வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்களா இல்ல உள்ளூர்ல இருந்து வந்திருக்காங்களா? அது அவங்க கார்ல தான் வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ ஊர்ல இருந்தா வந்திருக்காங்கன்னு தோணுது. கார்ல வந்தா ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு தான் அர்த்தமா? ஷோ, அது இல்லங்க. பார்வதி வீட்ல ஒரு போட்டோ மாட்டிருக்குன்னு சொன்னேன்ல, ஆமா. அந்த போட்டோல இருக்கிற ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஓஹோ, அப்ப ஊர்ல இருந்து தான் வந்திருக்கணும். அவங்கள தேடி வந்தவன நான் தான் விரட்டி அடிச்சிட்டேனே. அப்புறம் எப்படி திருப்பி வந்தாங்கன்னு தெரியும். போட்டோல இருக்கிற அந்த அம்மா வரலன்னா பிரச்சனை அந்த அம்மாவால தான் நினைக்கிறேன். இருக்கலாம். எப்படியோ ஆதியும் பார்வதியும் நம்ம வீட்டுக்கு குடி வந்த நேரம் எல்லாரும் சமாதானம் பேச வந்திருக்காங்க. நல்ல சகுனம் தான். அப்பா, நீ ஒண்ணு செய், மண்டை சூடா இருக்கு, போய் ஒரு காப்பி எடுத்துட்டு வா. என் கணக்கு டேலியே ஆக மாட்டேங்குது, 10 ரூபாய் இடிக்குது. பெரிய ஆடிட்டிங் கணக்கு. கூட்ட தெரியாம கணக்கு போட்டா எப்படி சரியா வரும்? சரியா கூட்டி போடுங்க. ஆமா, கணக்கு பண்ணாம தான் உன்னை கூட்டிட்டு ஓடி வந்தானாக்கும். பேசுறா பாரு பேச்சு. ஏங்க, நைட்டு இட்லிக்கு தொட்டுக்க சட்னி வேணுமா? வேற ஒரு மண்ணு வேணாம், விடு. 10 ரூபாய் தொலைஞ்சதுன்னு எழுதிக்கிறேன். பொண்ணுகிட்ட அவர் பேசினாரு. உன் மேல அவருக்கு பாசம் இல்லாமலாம் இல்ல. உன்னை நேர்ல பார்க்காத வரைக்கும் உன் மேல கோவம் இருந்திருக்கும். நேர்ல உன்னை பார்த்ததும் அந்த கோவம் பாசமா மாறி இருக்கும். சரி, இத பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத, சரியா? இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா. One second. ஹலோ, நான் ஆஃபீஸ்க்கு குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். ஏதோ யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரி ஆண்டி. இல்ல, நான் சும்மா தான் உட்கார்ந்திருந்தேன். என்னாச்சு ஆண்டி? ஆண்டி, ஆண்டி, ஆண்டி என்ன பாருங்க. ஆண்டி எழுந்துருங்க. ஆண்டி, அக்கா என்னாச்சு? அக்கா என்னக்கா ஆச்சு? ஆண்டி எழுந்துருச்சுக்கா. ஆண்டி, அக்கா அக்கா என்னாச்சுக்கா? ஐஸ்வர்யா, அக்காக்கு என்னாச்சு? தெரியல ஆண்டி. ஆண்டி, அக்கா அக்கா அக்கா. அப்பா, என்னாச்சு ஆண்டி?
ஒன்னும் இல்ல. உடம்புக்கு எதுவும் முடியலையா ஆண்டி? நான் உள்ள வரும்போதே நீங்க கண்ணை மூடிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. நடக்க முடியாம தடுமாறி வந்து உட்கார்ந்துட்டீங்க. அதனாலதான் இந்த மயக்கம் சோர்வு எல்லாமே. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன்க்கா. ஆண்டி நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஆண்டி நம்ம ஹாஸ்பிடல் போய் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிடலாம், அதுதான் நல்லது. நான் மாஸ்டர் செக்அப் பண்ணி 3 மாசம் கூட ஆகல ஐஸ்வர்யா. அப்போ நார்மலாவது என்னன்னு செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க ஆண்டி போலாம். நீ என்ன திரும்ப திரும்ப அக்காவை பேஷண்ட் ஆக்காம விட மாட்ட போல இருக்க. இங்க பாரு, சரியா சாப்பிடாம தூங்காம இருந்தா எவ்வளவு ஆரோக்கியமான ஆளா இருந்தாலும் இப்படிதான் நடக்கும். அது கூட உனக்கு தெரியாதா? ஆண்டியை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அக்காவோட பிரச்சனை புரியாம நீதான் பேசிட்டு இருக்க. ஆதி வீட்டை விட்டு போனதுல இருந்து அக்கா எவ்வளவு வேதனையில இருக்காங்க தெரியும். என்ன ஆண்டி அவசரமா கால் பண்ணி வர சொன்னீங்க? என்ன விஷயம்? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என் டென்ஷனுக்கு காரணம் அந்த ஐஸ்வர்யா தான் நந்தினி. ஐஸ்வர்யாவா? டானிக் விஷயமா ஐஸ்வர்யாக்கு ஏதாவது டவுட் வந்துருச்சா? கன்ஃபார்மா தெரியல, ஆனா அவளுக்கு நிச்சயமா வேற ஏதோ டவுட் வந்திருக்கு நந்தினி. ஐஸ்வர்யா ரொம்ப ஷார்ப். அவ விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. சரி, என்ன நடந்துச்சு? ஏன் நந்தினி, அந்த ஸ்லோ பாய்சன் 10 நாள் கழிச்சு தான் வேலை செய்யும்னு சொன்னல, அது இப்பவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே. என்ன சொல்றீங்க? அவங்கள விட்டுட்டு நான் இங்க இல்லையா? அந்த மாதிரி ஆதியும் எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கான்னு நினைச்சு மனசு தேத்திக்கோங்கன்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கு அக்கா உன்ன மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது, பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு என் மேலயே கோவப்படுறாங்க. என் மேல கோவப்படுறத பத்தி எல்லாம் நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு அத பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. ஆனா அதனால அவங்க உடல்நல பாதிக்குமேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு டாக்டர். உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா மருந்து கொடுத்து குணப்படுத்தலாம். இது முழுக்க முழுக்க மனசு சம்பந்தப்பட்டது. இது எப்படி குணப்படுத்துறது? அதுக்காக தான் டாக்டர் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ நான் எவ்வளவுதான் க்ளோஸா இருந்தாலும் அக்கா கிட்ட ஒரு அளவுக்கு மேல என்னால பேச முடியாது. ஆனா நீங்க அப்படி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வாங்க டாக்டர். உங்களுக்கு தான் அகிலாண்டேஸ்வரி மேல எவ்வளவு பாசம். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா வரேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன சொல்லுங்க? இல்ல, நான் சொல்லிதான் நீங்க வீட்டுக்கு வர்றீங்க அப்படிங்கிற விஷயம் அக்காக்கு தெரிய வேணாம் டாக்டர். அப்புறம் நான் என்ன நோயாளியா, எதுக்கு டாக்டர் எல்லாம் வர வைக்கிறா அப்படின்னு அக்கா என்கிட்ட கோச்சுக்குவாங்க. நீங்க ஒரு டாக்டரா வராம ஃப்ரெண்டா வந்து அக்காக்கு எடுத்து சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணுங்க, அவ்வளவுதான். புரியுது, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். யூ டோன்ட் வரி. தேங்க்ஸ் டாக்டர், வச்சிடுறேன். இப்ப அப்படியே படிச்சு பார்த்து நாட்டு நடப்பெல்லாம் சரி பண்ணிடுவாரோ? வீட்டை சரி பண்ணவே வழிய காணும். டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் ஐயாவோட முகத்தை பார்க்கணும். டாக்டர் வந்தாச்சு. வாங்க டாக்டர். என்ன திடீர்னு வந்திருக்காங்க? வாங்க டாக்டர், வாங்க வாங்க. நான் கூப்பிட்டதுக்காக உடனே வந்திருக்கீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், நான் சொல்லிதான் நீங்க வந்திருக்கீங்கிற மாதிரி யாருக்கும் தெரிய வேணாம். ஃப்ரெண்டா வந்த மாதிரி இருக்கட்டும். நான் நல்லா இருக்கேன். வாங்க டாக்டர், உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. இருந்தா ஹெல்த் அஃபெக்ட் ஆகாதா? அப்புறம் தலை சுத்தல் மட்டும் இல்ல, 1000 பிரச்சனைகள் வரதானே செய்யும். நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒண்ணு நீ அதை மறந்துடணும், இல்ல ஏத்துக்கணும். மறக்கிறதோ இல்ல மன்னிச்சு ஏத்துக்கிறதோ ரெண்டுமே நடக்காத விஷயம். நான் பொதுவா தான் சொன்னேன், வேற எதையும் மனசுல வச்சுட்டு சொல்லல. கரெக்ட். மனசு ஆரோக்கியமா இருந்தாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உன் மனச அமைதியா வச்சுக்கோ. காலம்தான் எல்லாத்துக்கும் சிறந்த மருந்து. அதனால நீ எல்லாத்தையும் வண்டி சரியான ரூட்ல தான் போகுது. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. நீ வீணா மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. நீ ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணு, பேசலாம். நான் வரேன். சரி வத்சலா, சந்தோஷம்.
தானே காரணம். பார்வதி, இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே மாறலாம். நாம எல்லாரும் இப்ப மாற்றத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். வனஜா ஆண்டிய மட்டும் வெளியில அனுப்பிட்டா போதும், நீ மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துடலாம். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். பார்வதி, இதெல்லாம் சீக்கிரம் நடக்கதான் போகுது. நீ கவலைப்படாம இரு. ஐஸ்வர்யாம்மா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் அம்மா என்ன ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் நம்பிக்கையோட இரு. போலாம். நான் டென்ஷனா இருக்கேன். 9 நாளும் வெற்றிகரமா முடிச்சிட்டீங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கும் ஜெயிச்சு காட்டுங்க ஆண்டி. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது நந்தினி. இருந்தாலும் அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு விளையாடி ஒவ்வொரு மேட்ச்லயும் ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு வரும்போது கப்பு வாங்கணும்ல, ஜெயிக்கணும்ல. அதை நினைச்சு பார்க்கும்போது தான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. டோன்ட் வரி ஆண்டி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அகிலாண்டேஸ்வரி மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஆண்டி. டானிக் கொடுத்துட்டு போறேன். இப்ப என்ன, நான் அந்த டானிக்க சாப்பிடணும் அவ்வளவுதானே? போய் எடுத்துட்டு வா, அதையும் சாப்பிடுறேன். பரவாயில்லக்கா, நீங்க உங்க வேலையை முடிங்க. நான் இப்படியே இந்த ரூம்லயே உட்கார்ந்திருந்து வெயிட் பண்ணி உங்களுக்கு டானிக் கொடுத்துட்டு அப்புறமா போய் படுத்துக்கிறேன். என் வேலை முடிய டைம் ஆகும். நீ உன் வேலையை முடிச்சிட்டு கிளம்பு. உனக்கு தான் டானிக் கொடுக்கணும் போல இருக்கு. குடு. வேலை முடிஞ்சுதா? இடத்த காலி பண்ணு போ. இவரே இப்ப வராரு. என்ன இங்க வச்சு பார்த்தா தேவையில்லாத சந்தேகம் வரும். ஓடிடு ஓடிடு. என்ன லைட் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? இன்னும் தூங்காம என்ன பண்றா? அகிலா அவுட். ஸ்லோ பாய்சன் நல்ல வேகமாவே வேலை பார்த்திருக்கு. ஒருவேளை அகிலாக்கு சுயநினைவு இருந்தா இருக்கட்டும்.
கழுத்து நெரிச்சு அமைக்க கொண்டுட வேண்டியதுதான். இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிப்போம், அதான் நல்லது. அக்கா அக்கா என்னக்காச்சு? அக்கா 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 என்னக்கா அப்படி விழுந்து கிடக்குறீங்க? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க அக்கா. அக்கா அக்கா என்னக்காச்சு? அக்கா 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 அக்கா. போவல்ல, அதே மாதிரி நான் போறத நீ பார்க்கணும். இனிமே எல்லாம் நான் தான் அகிலாண்டேஸ்வரி. இது எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான். அதெல்லாம் நீ சாகாம இருந்து பார்க்கணும். சரியா? நீ செத்துட்டாலும் நல்லாதான் இருக்கும். இருந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு அப்புறம் போய் சேரு. வருஷ கனவு போச்சு, எல்லாம் நடந்து போச்சு. எல்லா கனவும் நினைவாய் போச்சு. கனவு நினைவாயிடுச்சு. நல்லா சத்தம் போட்டு கத்தன போல இருக்கு. நான் தான் அகிலாண்டேஸ்வரி. ஐயோ, சந்தோஷத்துல தூக்கம் வருமானு தெரியலையே. இது எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும். இதெல்லாம் என் வீடு, ஹால், ஆபீஸ், ஃபேக்டரி, இதெல்லாம் நான் தான் பாத்துக்கணும். நான் மட்டும்தான் ஆளணும். நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எனக்கு எதுக்கு ஆண்டி நன்றி எல்லாம்? ஆமா, அகிலாண்டேஸ்வரி மயங்கி கிடக்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாதுல்ல? இல்ல, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த ஜேம்ஸ் பாண்ட் கூட ஹால்ல உட்கார்ந்து லேப்டாப்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நானும் அகிலா அந்த ரூம்ல தூங்குற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு அவ ரூம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவை மூடிட்டு வந்துட்டேன். யார் பார்த்தாலும் எல்லாரும் அவ தூங்கிட்டு இருப்பான்னு தான் நினைச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம திடீர் ஜேம்ஸ் பாண்ட் ஒண்ணு முளைச்சிருக்கே, ஹோட்டல்காரி, அவளும் அவ அம்மா வீட்டுலதான் இருக்கா. அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நமக்கு தான் அதிர்ஷ்ட காத்து வீசிக்கிட்டு இருக்கு. பத்தி ஏதாவது கனவு வந்துச்சா? அப்பா, எனக்கு ஏதோ சரியா படல. நீங்க உடனே ரூமுக்கு போய் பார்த்துட்டு என்ன கால் பண்ணுங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு கீழே வந்தேன். உன் அம்மா சோஃபால உட்காந்து ஃபைல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதாதே. பா, எனக்காக ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்களேன். ஆதி, லைட் ஆஃப் ஆயிருக்கு. உங்க அம்மா படுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன். நீ ரிலாக்ஸா இரு. பா ப்ளீஸ், நான் வெயிட் பண்றேன்ப்பா. நீங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. சரி ஆதி. அகிலா, அகிலா ஏன் பேச மாட்டேங்கிற? அகிலா, கண்ணை திறந்து பாரு. அகிலா என்னாச்சு? அகிலா, முதல்ல இவருக்கு விஷத்தை வச்சிருக்கணும். அகிலா கண்ணை திறந்து பாரு. அகிலா என்னாச்சு? அகிலா என்னாச்சு? அக்கா, மாமா அக்காக்கு என்ன மாமா ஆச்சு? ஐயோ மாமா, அக்காக்கு என்ன ஆச்சு மாமா? அக்கா என்னாச்சுக்கா? ஐயோ அகிலா பாரு. அக்கா என்ன ஆச்சு? அக்கா எழுந்திருங்கக்கா. அகிலா பாரு.